பூஜாக்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடந்தது. ராஜு தன்னோட பெரிய அண்ணனோட சேர்ந்திருந்தான். பூஜாவோட பெரிய ஓரவத்தி பேரு நிஷா. அவ பெரியவன்றதுனால அவளுக்கு கர்வம் அதிகமா இருந்தது. அவ தினமும் பூஜாவையே வேலை செய்ய வச்சிட்டு இருப்பா. பூஜா ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவ. அதனால அவளுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாம நிஷா சொல்றபடியே நடந்துக்குவா. பூஜா, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடு. நான் கோயில்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். அக்கா, நீங்க கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். நீ எப்படி செய்வேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். எல்லா வேலையும் ஏடாகோடமா செய்வ. பூஜாவை நிஷா எப்பவுமே மட்டம் தட்டிட்டு இருப்பா. ஆனா பூஜா எப்பவுமே நிஷாவை எதிர்த்து பேச மாட்டா. ஆனா சாப்பாட்டை பரிமாறுறப்ப மட்டும் நிஷா தான் சாப்பாட்டை பரிமாறுவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அவருக்காக சாப்பாட்டை வச்சிட்டு இருக்கேன். நீ கொழுந்தனார கை கால கழுவிக்க சொல்லு. சாப்பாட்டை நான் வைக்கிறேன். பூஜா நிஷா பேச்ச கேட்டுக்கிட்டு ராஜு கிட்ட போனா. ஐயோ, சோப்ப கிச்சன்லயே வச்சுட்டேனே. இருங்க, நான் உடனே கொண்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. ரொம்ப பசிக்குதுப்பா எனக்கு. கையும் ரொம்ப அழுக்கா இருக்கு. கொஞ்சம் நல்லா கழுவணும். பூஜா கிச்சனுக்குள்ள வந்து நிஷா செய்யறது எல்லாத்தையும் பார்த்தா. நிஷா ராத்திரி மிஞ்சு போன ரொட்டியும் பொரியல ராஜுவோட பிளேட்ல வச்சுக்கிட்டு இருந்தா. அவளால பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியல. அங்கிருந்து சோப் எடுத்துக்கிட்டு போயிட்டா. அட, என்னாச்சு? எதுக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? சோப் எடுக்க போனல, அங்க ஏதாச்சும் கடிச்சு வச்சிருச்சா? ஒன்னும் இல்ல, நீங்க உள்ள வாங்கல. பூஜா ராஜுவை உள்ள கூட்டிட்டு போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிஷா ராஜுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. பூஜா மனசு இல்லாமலேயே அந்த பிளேட் எடுத்துக்கிட்டா. அப்புறம் ராஜு முன்னாடி வச்சா. ராஜு அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிட்டதுமே பூஜா ராஜு எதிரில் இருக்கிற அந்த பிளேட்டை எடுத்துட்டு அவன்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் கதை என்னால நம்பவே முடியல. அவங்க போய் இப்படி பண்ணுவாங்களா? இதெல்லாம் நீங்க வேலைக்கு போகாததால தான் நடக்குது. நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்கல்ல, அதனால எல்லாரும் உங்களை பாரமா நினைக்கிறாங்க. நீங்க சுயமா ஏதாவது வேலை செஞ்சே ஆகணுங்க. ஆமா பூஜா, சம்பாரிச்சதா இங்க மதிப்பு. காசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்கே போய் ஒரு நல்ல வேலைய நான் தேடுறேன். ராஜு மும்மரமா வேலைய தேடிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அவன் ரொம்பவே சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்தப்போ பூஜா இப்படி சொன்னா. நீங்க ஒரு வாட்டி பிஸா செஞ்சீங்கல்ல, அது ரொம்ப ருசியா இருந்ததுங்க. நீங்க ஒரு பிஸா கடையை திறக்கலாம்ல. இப்பெல்லாம் பிஸாவை எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களோட வியாபாரமும் நல்லபடியா ஓடும். அதெல்லாம் சரி, என்கிட்ட பிஸா பண்ற மெஷின் இல்லையே. அது ரொம்ப காஸ்ட்லி. அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே. என்னோட பிறந்த வீட்டுல ஒரு பிஸா மிஷின் சும்மாவே கிடக்குது. அதை நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அதுலயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. பூஜா தன்னோட வீட்டுல இருந்து அந்த மிஷின் என்னவோ எடுத்துட்டு வந்தாதான். ஆனா ராஜு செய்யற பிஸா மார்க்கெட்ல பெருசா ஒன்னும் வித்து போகல. ஏன்னா அங்க நிறைய பிஸா கடைங்க இருந்தது. அவன் ரொம்பவே சோகமா வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி வேகமா வந்து யாரையோ மோதுற மாதிரி வரத பார்த்தான். ஐயோ, அந்த வண்டி பேல்புரிக்காரன எவ்வளவு வேகமா போய்கிட்டே இருக்கு. ஐயோ! அந்த வண்டி வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜு அந்த பேல்புரிக்காரரை காப்பாத்திட்டான். நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என் குடும்பத்துல நான் ஒரு பாரமா தான் இருக்கேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா இவ்வளவு வருத்தப்படுற? எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? ரவி திரும்ப திரும்ப கேட்கறதுனால ராஜு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அப்போ ரவி ராஜுக்கு ஒரு பொட்டலத்தை கொடுத்தான். என்ன இது? என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஆளு. இந்த பேல்பூரி எடுத்துட்டு போ. உன் பீஸால போடு. பீஸால யாரு பேல்பூரி போடுவாங்க? நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு. ராஜு அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போனான். அடுத்த நாள் அந்த பேல்பூரிய பிஸா மேல போட்டான். பிஸாவோட மனம் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா அவனோட கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் அந்த பேல்பூரி பிஸா தான் வேணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பீஸாவை சாப்பிட்டுருக்கோம். ஆனா பேல்பூரி பீஸா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பேல்பூரி டேஸ்டோ டேஸ்ட்பா. இதுக்கு முன்னாடி வேற பீஸால நிக்கவே முடியாது. எனக்கு 3 பீஸா பேக் பண்ணுங்க. ரவி கொடுத்த அந்த பேல்பூரிய போட்டதுமே ராஜுவோட ஒரு பிஸா நிறைய பிஸாவா மாறிடுச்சு. அவன் ஒரு பிஸா மேல பேல்பூரிய போட்டான். அதுல இருந்து நிறைய பிஸா தயாராகி வந்துட்டு இருந்தது. இது நிஜமாவே மந்திர பேல்பூரி.
நான் தமாசுன்னு நினைச்சேன். ரவி இந்த மாதிரி கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த பேல்பூரி பீஸாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. ராஜு இப்போ நாளுக்கு நாள் பணக்காரனா மாறிட்டு இருந்தான். ஒரு வாட்டி ராஜுவும் பூஜாவும் பேசிட்டு இருக்கும்போது நிஷா அவங்களோட பேச்ச ஒட்டு கேட்டுட்டா. பூஜா, சரியான நேரத்துக்கு என்ன பிசினஸ் பண்ணா நீ விடலன்னா அந்த மந்திர பேல்பூரி எனக்கு கிடைச்சிருக்காது. இப்படியெல்லாம் நான் சம்பாரிச்சுக்கிறவே முடியாது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தான் கணவர் யார்கிட்டயும் கை நீட்டாம சொந்தமா சம்பாதிக்கணும்ட்டு தான் ஆசைப்படுவா. நான் செஞ்சதும் அதே தாங்க. அப்படியா? இதா விஷயம். இவங்க கிட்ட மந்திர பேல்பூரி பிஸா இருக்கா, அதனாலதான் இவ்ளோ பணக்காரனா மாறிட்டு இருக்கானா? நான் அதை திருடியே ஆகணும். இவங்க எப்படி பணக்காரங்களா மாறதை என்னால பார்க்க முடியல. ராத்திரி நேரத்துல பூஜாவும் ராஜுவும் தூங்கினதுக்கு அப்புறம் நிஷா அந்த ராத்திரி இருட்டுல மந்திர பேல்பூரி பிஸாவை திருடுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் அந்த பிஸாவையும் தேடி கண்டுபிடிச்சிட்டா. இனி இவங்களோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. இப்போ இந்த மந்திர பேல்பூரி பிஸா என்னோட கைக்கு கிடைச்சிடுச்சு. நிஷா அந்த மந்திர பேல்பூரி பிஸாவை தன்னோட கையால தொட்டதுமே அந்த பிஸா ரொம்பவே பெருசாயிடுச்சு. உடனே அது நிஷாவை கட்டி அணைச்சுக்கிச்சு. அதோட பிடி ரொம்பவே இறுக்கமாயிட்டு இருந்தது. அட, என்னால மூச்சே வாங்க முடியலையே. என்ன மன்னிச்சிடு. நான் இனிமே உன்னை தொட கூட மாட்டேன். நான் பேராசைப்பட்டு உன்னை திருட நினைச்சேன். என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. நிஷா எப்படியோ அந்த பிஸா கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிட்டா. அதுவே ராஜுவும் பூஜாவும் சேர்ந்து ஜனங்களுக்கு ஃப்ரீயாவே பேல்பூரி பிஸாவை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டுமே இல்லாம அவங்க ஏழைங்களுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸையும் அநாத ஆசிரமங்களையும் கட்டினாங்க. கட்மல்பூருங்கிற ஒரு ஊர்ல மகேஷ் தன்னோட மனைவி ரூபா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். மகேஷ் ரொம்பவே நல்லா படிச்சு வந்தான். ஆனா அந்த ஊருக்குள்ள வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை. அதனால மகேஷும் ரூபாவும் சேர்ந்து அதே ஊர்ல பானிபூரி ஸ்டாலை ஓபன் பண்ணாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்களோட பானிபூரியை சாப்பிட்றதுக்காக ரொம்பவே விரும்பி வருவாங்க. கட்மல்பூர்ன்ற ஊரு சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஊர்க்காரங்களுக்கு சிட்டியோட பீஸா பர்கர் ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இருந்தது. இதனால அவங்களோட பானிபூரி சேல்ஸ் கம்மியாயிடுச்சு. மகேஷும் ரூபாவும் ரொம்பவே கவலையா இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாத்தியா ரூபா, இன்னைக்கும் நமக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. ஒரு தடவை எனக்கு பயமா இருக்கு, நாம வீதிக்கு வந்துருவோம்னு. ஏங்க இதுக்காக எல்லாம் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் நஷ்டத்தை பார்த்து தானே ஆகணும். அதுதானங்க பிசினஸ்ல எப்பவுமே நடக்கும். நாம எதுக்கு சிட்டியோட பீஸா அப்புறம் பர்கர் எல்லாம் பண்ணக்கூடாது? அதுல நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும். புதுசா ஏதாச்சும் பண்ண மாதிரி இருக்கும். மகேஷ் ரூபா கிட்ட இன்னொரு வியாபாரத்தை பத்தி பேசினதுமே ரூபாக்கு ரொம்பவே கோபம் வந்தது. நாம இன்னொரு விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நீங்க பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தீங்க, அதுவா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கான கடனை நாம எத்தனையோ வருஷம் கட்டினோம். இனி வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம் எனக்கு. சரி சரி, நீ சொன்ன மாதிரி ஆட்டம். கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பானிபூரி கூட. நான் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சிட்டி கிராமத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால கிராமத்துக்காரங்க சிட்டில அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வந்துருவாங்க. இதனால மகேஷோட கடைக்கு யாருமே வரதில்ல. பாத்தியா ரூபா, நான் உங்ககிட்ட சொன்னேன் நாம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு. இப்ப பாரு, பானிபூரி யாருமே வாங்க மாட்டாங்க. இதுக்கான தீர்வை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க, இன்னைக்கு கஸ்டமர்ஸும் இல்ல, நாம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். மகேஷும் ரூபாவும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பீஸா கடையை பார்த்தாங்க. அந்த கடையில யாருமே இல்லாததை பார்த்து அவங்க 2 பேரும் அந்த கடைக்கு போனாங்க. அந்த கடைக்குள்ள தீபக்கும் அவரோட மனைவி நீலமும் வியாபாரம் சரியா ஓடாததால ஓட்டிட்டு இருந்தாங்க. இத பார்த்து மகேஷ் தீபக் கிட்ட இப்படி சொன்னான். என்ன தீபக் அண்ணே, தனியா இருக்கீங்க? மகேஷ், வா வா வாப்பா. வியாபாரம் எப்படிப்பா நடக்குது உனக்கு? இங்க வியாபாரமே இல்லப்பா. காலையில இருந்து போனி கூட ஆகல. அண்ணா, எங்களுக்கும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது, அதனால க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறோம். மகேஷும் ரூபாவும் தீபக் கிட்ட பேசிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. தீபக்கோட பிஸா கடையோட நிலைமைய பார்த்து மகேஷ் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான். நீ பாத்தியல்ல, யாருக்குமே வியாபாரம் இல்ல, பீஸாவும் இல்ல, பானிபூரியும் இல்ல. நாம இப்போ என்ன பண்றது? வீட்டு செலவை எப்படி பாக்குறது?
என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. நீங்க போய் தீபக் அண்ணன் கிட்ட இருந்து பீஸா வாங்கிட்டு வாங்க. நம்ம கிட்ட பானிபூரி செய்யறதுக்கான நிறைய பொருட்கள் மிஞ்சி இருக்கு. அவர்கிட்ட இருந்து பீஸா வாங்கி நாம பீஸா பானிபூரிய தயார் செஞ்சு விற்கலாம். இத ஊர்க்காரங்க யாருமே சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பீஸா பானிபூரி அதே பிடி. பீஸா பானிபூரிங்க. நாம பானிபூரிக்குள்ள பீஸா ஃப்ளேவரையும் அப்புறம் அதோட மசாலாவையும் போட்டு விற்கலாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நம்மளோட கடை ரொம்ப நல்லா ஓடும். வியாபாரம் நடக்கணும். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாட்களாச்சே. மகேஷ் ரூபாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தீபக்கோட கடையில இருந்து பீஸாக்கு தேவைப்படுற பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ரூபா சொன்ன மாதிரியே மகேஷ் பீஸா பானிபூரிய தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு. இங்க பீஸா பானிபூரியும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பீஸா பானிபூரியோட அழக பார்த்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாரு, இவ்வளோ அழகா இருக்கு. நான் சாப்பிட்டு கூட பார்த்தேன். இந்த மாதிரி ருசியான சாட்ஸ நான் சாப்பிட்டதே இல்ல. பொண்டாட்டி, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. ஏங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. பாருங்க, கஸ்டமர்ஸ் வரதுக்கான நேரமும் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதுங்க. அந்த நேரத்துல அவங்களோட கடைக்கு ஒரு வயசானவரும் அவரோட பையனும் வந்தாங்க. அவங்க பீஸா பானிபூரிய சாப்பிட்டு இப்படி சொன்னாங்க. அடே, இவ்வளோ ருசியான பானிபூரி நம்ம கிராமத்துலயா? இது ரொம்ப ருசியா இருக்கு. எப்பா, இன்னொரு பிளேட் பார்சல் பண்ணு. இத எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். இனி அப்புறம் என்ன, மகேஷோட பீஸா பானிபூரி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ரூபாக்கும் மகேஷ்க்கும் ஏதோ லாட்டரி அடிச்ச மாதிரியே ஆயிடுச்சு. அந்த ஊர் முழுக்க எல்லாருமே பீஸா பானிபூரி பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகேஷ் ஒரு பெரிய பீஸா பானிபூரிக்கான கடையும் ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதை எல்லாத்தையும் தீபக் அப்புறம் அவனோட மனைவி நீலமால தாங்கிக்க முடியல. இத பார்த்து தீபக் கிட்ட நீலம் இப்படி சொன்னான். பாத்தீங்களா, நம்மளோட வியாபாரத்தை அவங்க எப்படி நஷ்டப்படுத்திட்டாங்கன்னு. நம்ம கடைக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து பீஸாக்கான பொருட்களை வாங்கிட்டு நம்ம முதுகுல நல்லா குத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன மந்திரம் பண்ணாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கடையும் நல்லபடியா தானே நடக்குது. செலவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல. எவ்வளோ போதும்பா. நீங்க என் பேச்ச கேட்டாதானே? நான் சொல்றேன்ல, நம்மளோட வியாபாரத்தை நாம இன்னும் பெருசாக்கி ஆகணும். அந்த மகேஷ் அப்புறம் ரூபாவை போலவே நாமளும் பிஸா பானிபூரிய செஞ்சு வித்தாகணும். இப்படி நம்மளும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். அப்புறம் நம்மளும் ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சிடலாம். நீலம் அடம் பிடிச்சதால தீபக்கு பிஸா பானிபூரி கடையை ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு. மகேஷோட பிஸா பானிபூரி கடைக்கு நேர் எதிர்த்தாப்லயே அவங்களும் பிஸா பானிபூரி கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயம் மகேஷ்க்கும் ரூபாக்கும் தெரிய வந்ததும் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அதுக்கு பதிலா மகேஷ் தீபக்கோட கடையை பார்த்து ரூபா கிட்ட இப்படி சொன்னான். தீபக் அண்ணன் கடையை திறந்திருக்காங்க. அவங்களுக்கும் பீஸா பானிபூரி ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. நல்லதா போச்சு. அவங்க கிட்ட தான் நாம கத்துக்கிட்டோம். எல்லாமே நல்லதுக்கு தான். அந்த கடவுளோட தயவால அவங்களோட கடையும் நல்லா ஓடணுங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. தீபக் நீலமோட கடை சுத்தமாவே ஓடல. கஸ்டமர்ஸ் வராததால இப்பவும் அவங்க ஈயதான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த நிலைமைய பார்த்து ரூபா மகேஷ் கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, நாம தீபக் அண்ணனுக்கு உதவி செஞ்சே ஆகணுங்க. ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட எந்த கஸ்டமரும் போகல. நாம தான் எப்படியாவது அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு ஆகணும். இதுக்கு நாம நம்ம கடையை அவங்களுக்கு பாத்துக்க விடக்கூடாது. கடவுள் புண்ணியத்தால நம்ம கடை நல்லபடியா நடந்துகிட்டே இருக்கு. நல்ல லாபம் வருது. அவங்கள நம்ம கடையில வேலை பார்க்க சொல்லலாம். நாம இன்னொரு கடையை ஓபன் பண்ணலாம். அங்கேயும் நாம பீஸா பானிபூரியா விற்கலாம். ஆனா இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? வாங்க கேட்டுதான் பாப்போமே. மகேஷும் ரூபாவும் 2 பேரும் தீபக்கோட கடைக்கு போய் அவங்க கிட்ட அவங்க நினைச்சதை எல்லாத்தையும் சொன்னாங்க. இத பத்தி தீபக் அப்புறம் நீலம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். நாங்க உங்க கூடவே வேலை பார்க்குறோம். நீங்க எங்க கஷ்ட காலத்துல உதவி பண்ணிருக்கீங்க. நான் எப்பவுமே இதை மறக்கவே மாட்டேன். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உங்க கடையை ரொம்ப நல்லா ரன் பண்ணுவோம். நடந்ததும் அப்படிதான். மகேஷ் அப்புறம் ரூபா ஒரு புது கடையை ஆரம்பிச்சு அந்த புது இடத்துலயும் அவங்க பிஸா பானிபூரி வியாபாரத்தை செஞ்சாங்க. அப்புறம் தீபக்கையும் நீலமையும் அவங்களோட பழைய வியாபாரத்தை பார்த்துக்க சொன்னாங்க. இப்படி 2 குடும்பங்களும் சந்தோஷமா முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் ரோடோரமா நியூஸ் பேப்பர்ஸை வித்துட்டு இருக்கான்.
அந்த சின்ன பையனோட பேரு ரமன். இன்றைய சுட சுட செய்தி, சுட சுட செய்தி. அவன் எந்த இடத்துல நியூஸ் பேப்பர்ஸ் வித்துட்டு இருக்கானோ அந்த இடம் ரொம்பவே கூட்டமா இருந்தது. ஆனா ஒருத்தர் கூட ரமனை கண்டுக்கவே இல்ல. அப்போதான் ரமன் கிட்ட விக்ரம்ன்றவர் ஒருத்தர் வந்தாரு. அவரு ரமன் கிட்ட இப்படி சொன்னாரு. அட சின்ன பையா, நியூஸ் பேப்பர் கொடு. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சிடுச்சு. உலகத்துல எல்லாரும் இந்தியாவை புகழ்ந்து பேசுறாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நீ எந்த கிளாஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்க? நான் ஸ்கூலுக்கே போகல, நியூஸ் பேப்பர் தான் வித்துட்டு இருப்பேன். நான் இதுவரை ஸ்கூலுக்கே போனதில்ல. விக்ரம்க்கு இந்த விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா உனக்கு இப்போ படிக்க வேண்டிய வயசு. உங்க அப்பா அம்மா இந்த சின்ன வயசுலயே உன்னை வேலைக்கு அமுச்சு வச்சிருக்காங்க? இல்ல, அவங்களோட தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா எங்க அப்பா இந்த உலகத்துல இல்ல. எங்க அப்பா நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அப்புறம் எங்க அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. அது வச்சு வீடு பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்க அம்மாவுக்கு தெரியுமா இந்த மாதிரி ரோட்ல நீ பேப்பர் விக்கிறேன்னு? இல்ல, அவங்களுக்கு தெரியாது. நான் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா நான் அவங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன். அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் ரோடோரமா இருக்கிற எல்லா கடைகளையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால ரமனோட கடையும் சின்னாபின்னமாயிடுச்சு. போங்க போங்க, காலி பண்ணுங்க. இங்கிருந்து போங்க போங்க. விக்ரம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரு ரமன் எங்க போயிட்டான்னு தேடிட்டு இருந்தாரு. ஆனா போலீஸ் மத்த கடைக்காரங்களோடவே ரமனையும் அவங்களோட போலீஸ் வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே, அந்த சின்ன பையன் பாவம் அம்மாவுக்கு தெரியாம சம்பாரிச்சுட்டே இருந்தா. அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. நான் எப்படியாச்சு அவனை காப்பாத்தணும். விக்ரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட பேசினாரு. சார், இவங்க எல்லாரையும் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? பாவம் அவங்க பிசினஸ் சாந்தமா பண்ணாங்க. அட, இவங்க இல்லீகலா அவங்க கடை எல்லாத்தையும் ஃபுட்பாத்ல போட்டு வச்சிருக்காங்க. இதனால ஜாம் ஆயிருது. எங்களுக்கும் அவங்க வயிற்றுல அடிக்கணும்னு என்ன தலையெழுத்தா சொல்லு? மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. விக்ரம் போலீஸ் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாரு. அப்புறம் ரமனை பார்த்தாரு. விக்ரம் போலீஸ் கிட்ட இப்படி சொன்னாரு. சார், அந்த பையனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. அவங்க அம்மா வீட்டுல காத்துக்கிட்டே இருக்காங்க. அட, சரி சரி, இங்க சைன் போட்டு அவனை கூட்டிட்டு போ. விக்ரம் ரமனை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தாரு. உனக்கு பசிக்கும்ல? அடிச்சிட்டாங்களா? சரி சரி சரி, வா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். அவரு ரமனை ஒரு ஃபுட் பிளாசாக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஃபுட் பிளாசா விக்ரமோட சொந்த ஃபுட் பிளாசா தான். அந்த இடத்துல பீஸா, பர்கர், அப்புறம் மோமோஸ் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும். சொல்லு, நீ என்ன சாப்பிடுற? பீஸா சாப்பிடுறியா? சாப்பிடவல்ல? இல்ல, என்கிட்ட காசே இல்ல. நீங்க எனக்காக ஜாமீன் கொடுத்தீங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி. அட, இந்த ஃபுட் பிளாசா என்னுடையது. நீ காசு கொடுக்க தேவையே இல்ல. என்ன சாப்பிட்டாலும் விருப்பப்பட்டு சாப்பிடலாம். நீ என்ன அண்ணனா நினைச்சுக்கோ. விக்ரம் ரமனுக்கு ஒரு பீஸாவை கொடுத்தாரு. ரமன் அந்த பீஸால இருந்து ஒரு சின்ன துண்டு வாயில வச்சுக்கிட்டு அத கீழே வச்சுட்டான். விக்ரம் இத பார்த்து ரமன் கிட்ட இப்படி கேட்டாரு. என்னாச்சு ரமன்? இங்க உனக்கு பிடிக்கலையா? இந்த பீஸாவை நீ சாப்பிட்டதே இல்லையா? ரமன் தன்னோட தலைய ஆட்டினான். இப்படி தலையாட்டி அவனுக்கு அந்த பீஸா சுத்தமா பிடிக்கவே இல்லைன்ற விஷயத்த சொல்ல வந்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். எங்க அம்மாவும் எனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அது இதை விட ரொம்ப ருசியா இருக்கும். நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அட, நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இனிலிருந்து நீ ரோட்ல பேப்பர் எல்லாம் விற்கவே வேண்டாம். நீ நாளைக்கு என்னோட ஃபுட் பிளாசாவுக்கு வந்துரு. நான் உனக்கு வேலை தரேன். சரி, நான் நாளைக்கு வரேன். விக்ரமும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அவரு சோஃபால உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. குழந்தை பாவம் அம்மாவுக்கு உதவி பண்ண நினைச்சான். சூழ்நிலை அவனை பாவம் இப்படி மாத்திருச்சு. விளையாட வேண்டிய வயசுல இப்படியா? பாவம், அவ இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ. அவன் வரட்டும், வந்துதான் அவன்கிட்ட சொல்றேன். அவன் படிக்கிறதுக்கு எல்லாமே நான் உதவி பண்றேன்னு. அவன் நல்லா படிக்கணும்.
காலங்காத்தாலே ரமன் விக்ரமோட ஃபுட் பிளாசாக்கு வந்துட்டான். அவன் அங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தான். விக்ரம் ரமன் கிட்ட வந்து அவனோட படிப்புக்கான செலவை விக்ரமே பாத்துப்பாருன்னு சொன்னதுமே ரமன் இப்படி சொன்னான். இல்ல, நான் என்னோட செலவுலயே படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஏதாவது வேலைய கொடுத்தா மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து உதவிய வாங்குவேன். நானும் உங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன். அட, உனக்கு சுயமரியாதை அதிகமா இருக்கு, அது ரொம்ப நல்லது. சரி, சாயங்காலம் வந்து கிச்சன்ல வேலை பாரு. மிச்சம் இருக்கிற சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, சரியா? ரமன் இதுக்கு ஒத்துக்கிட்டான். அன்னில இருந்து விக்ரமோட ஃபுட் பிளாசால வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ராத்திரி தனியா உட்காந்து மிஞ்சி போன பிஸாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு விக்ரம் வந்தாரு. அவரோட பார்வை ரமன் சாப்பிடுற பிஸா மேல பட்டது. ரமன், இது உனக்கு பிடிக்காது இல்ல? நீ அதுல என்ன போட்டு சாப்பிட்டுக்கிட்ட இருக்க? அது நல்லா இருக்கா? இத ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டு இங்கேயே விட்டுட்டாரு. எங்க அம்மா எனக்கு தர்பூசணிய சின்ன சின்னதா வெட்டி கொடுத்துருக்காங்க. நான் அந்த தர்பூசணி பீசஸ தான் பிஸா மேல போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதோட டேஸ்டே கூடிடுச்சு. விக்ரம்க்கு ரமன் சொன்னது ரொம்பவே வித்தியாசமாவும் யூனிக்காவும் பட்டது. அவருக்கு இப்போ ஒரு புது விதமான பிஸாவை தயார் செய்யணும்ன்ற ஐடியா வந்தது. விக்ரம் ராத்திரி முழுக்க உட்காந்து அந்த ஐடியா மேல ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நாள் தர்பூசணி பிஸான்ற பேரை வச்சு விக்ரம் ஒரு புது விதமான பிஸாவை லான்ச் பண்ணாரு. இந்த பிஸா ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் சில நாட்கள்லயே விக்ரமோட கடை தர்பூசணி பிஸாக்காக ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்தெல்லாமோ கூட ஜனங்க விக்ரமோட தர்பூசணி பிஸாவை சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க. விக்ரம் இதுக்கான கிரெடிட்ட ரமனுக்கு கொடுத்தாரு. ரமன், நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பீஸா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு. தர்பூசணி பீஸா பண்றதுக்கு நீ தான் ஐடியா கொடுத்த. அதனால நீ இங்க வேலை பார்க்க தேவையே இல்லை. இந்த பீஸாவால எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கு நீ தான் பேட்டன்ட். நீ நல்லா படி, எங்க பேரை ஜொலிக்கவை, சரியா? ஓகே அண்ணா, அப்படியே செய்றேன். அதுக்கப்புறம் ரமனோட படிப்பும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரமன் வாழ்க்கையில ரொம்பவே முன்னேற்றத்தை அடைஞ்சான். அவன் அவங்க அம்மாக்கும் அப்புறம் விக்ரம்க்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்தான்.